ஹாய், நம்ம வீட்டில் இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து குழப்புட்டு. குழப்புட்டுக்கு வந்து தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கோம். புழுங்கலரிசி தண்ணி இன்னும் கொதிக்கலை, கொதிக்கிட்டோம். புழுங்கலரிசி ஒரு மணி நேரத்துக்கு முன்ன ஊற வச்சு அதை நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடணும். அதை ஒரு வாட்டி இட்லி குண்டானில் போட்டு ஆவி காட்டிட்டு ஆவி காட்டின மாவை எடுத்து கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் உப்பு, தண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். பிடிச்சா அப்படி வரணும். இதுதான் பக்குவம். ஏலக்காயும் சுடு தண்ணி வேண்டாம், வெறும் பச்சை தண்ணியே உப்பு போட்டு கலந்து வச்சுக்கணும். பிடிச்சா இது வரணும். இதுதான் பக்குவம். இது என்னங்க? அது தேங்காய். எதுக்கு இது? இதில் போடுறதுக்கு. இதில் வந்து இப்படி ஓட்ட ஓட்டியாக இருக்குல்ல, மாவு போட்டால் வெளியே வந்துடும். அதனால கொஞ்சம் தேங்காய் போடணும். தேங்காய் வெளியே வராதா? தேங்காய் வெளியே வராது. துருவின தேங்காவை கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு மாவை ஃபில் பண்ணிக்கணும். பாதி மாவு போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கணும். தண்ணி கொதிச்சிச்சுன்னா புட்டு வேகிறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். ஏற்கனவே மாவை வந்து நம்ம ஆவி கட்டுறதுனால அதில் கொஞ்சம் வெந்துட்டு இருக்கோம். இப்போ இது வெந்தால் இதில் வந்து ஆவி வரும். ஆவி வந்தால் நம்ம அதை எடுத்துடலாம். புட்டு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மேலே 4 ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் ஆவி வருது பாருங்கள். இந்த மாதிரி ஆவி வந்துச்சுன்னா புட்டு ரெடின்னு அர்த்தம். இப்போ நம்ம புட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டு. என்னம்மா கிச்சன் எப்படி இருக்கு? புட்டு செஞ்சாலே கிச்சன் இப்படி தான் ஆகிடும். மாவெல்லாம் கொட்டுதுல்ல. இதை அப்படியே பண்ணோம்னா just looking like a wall. மாவு செம்ம சாஃப்டாக மெத்துன்னு இருக்கு. ரேஷன் அரிசி தான், ஆனால் சூப்பராக இருக்கு. நல்ல மெத்துன்னு இருக்கு புட்டு. இப்போ அடுத்த புட்டு போட்டுக்கலாம். புட்டு மாவு எப்பவுமே வெள்ளையாக தான் இருக்கும். கொஞ்சம் தேங்காய் மாவில் அந்த ஈரத்தன்மை போயிட்டுருக்கோம். அதனால கொஞ்சம் ஈரம் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம புட்டு போட்டுகிட்டே இருக்கும்போது காய்ஞ்சி போயிடும் தண்ணி. கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். நடுவில் கொஞ்சம் தேங்காய், மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டு ரெண்டு நிமிஷத்துல இந்த புட்டு ரெடி ஆயிடும். எங்கள் வீட்டு ஹீரோ இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காரு. ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் போயிட்டு இப்போ தான் வராது. இனிமேல் தான் ஒரு புட்டை டேஸ்ட் பண்ணிட்டு ரிவ்யூ சொல்வார். புட்டு பழா புட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் பழா புட்டு. இல்லை கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கிறோம். வெல்லம் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிடும். அப்புறம் ஏன் தொப்பு பெருக்காது? தான் போட்டு இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா பனானா போட்டுக்கலாம். இது வந்து பீச் ஓரத்தில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க புட்டு. என்ன சொல்லிட்டேன், என்ன கூட என் ஃப்ரெண்ட்ஸே சாப்பிட்டாங்கடா எல்லாத்தையும். வாழைப்பழம் போட்டு செஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக நம்ம வீட்டு புட்டு.
இப்படி தப்பு தப்பா நீ பண்ணுறா கொஞ்சம் நெய் ஊற்றி அப்படி வெள்ளம் போட்டு ஒயிட் சுகர் சாப்பிடக்கூடாது, வெல்லம் உடம்புக்கு நல்லது, நாட்டு சர்க்கரையும் உடம்புக்கு நல்லது. இது பீச்சில் சாப்பிட்ற புட்டு மாதிரியே டேஸ்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. எங்க கை வச்சு பழுத்து போச்சு. என்னடா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பசி தீஞ்சு சப்ஸ்கிரைப்